இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 18:4. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பண்டமாக வனைந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். குயவன் களிமண்ணால் ஒரு பாத்திரம் செய்யும்போது அது உடைஞ்சு போனாலோ இல்லை விரிசல் விட்டாலோ அந்த களிமண்ணை தூக்கி போடாமல் மறுபடியும் அதை பிசைந்து ஒன்று திரட்டி மறுபடியும் வேறு பாத்திரமாக உருவாக்குவான். அந்த மண்ணை தூக்கி போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த களிமண்ணை எப்படி செஞ்சால் பயன்படும்னு. இப்படி தேவன் நம்மளை பிசையும் போது வலிச்சாலும் நம்ம பேசாமல் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் நம்ம நல்ல பாத்திரமாக பயன்படுவோம். இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண் அவனை விட்டு போகாமல் அவன் பிசைகிறதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தனால தான் அது நல்ல பாத்திரமாக உருவாச்சு. அப்படி உருவானதுக்கு அப்புறம்தான் மற்றவங்க அதை பார்க்குறாங்க, வாங்குகிறாங்க, அதோட மதிப்பு அதிகமாகுது. அப்போ நாமளும் மற்றவங்க முன்னாடி உயர்ந்து நிற்கணும்னா தேவன் நம்மளை கண்டித்து வழி நடத்தும் போது அமைதியாக இருந்து ஏற்றுக்கணும். ஆமேன்.